சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோயிலில் ராமர் கோயில் திறப்பு நிகழ்வை நேரலையில் பார்ப்பதற்காக அனுமதி பெறாமல் அமைக்கப்பட்டுள்ள LED திரையை காவல்துறையினர் அகற்றுமாறு கூறியுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் இஸ்மாயில் வழங்க கேட்கலாம். இஸ்மாயில், இது தொடர்பா யார்கிட்ட முன் அனுமதி பெற்றுக்கணும் அப்படின்னு காவல்துறையினர் சொல்றாங்க. இப்ப அந்த LED திரையை அகற்றும் பணிகள் தொடங்கப்பட்டுருச்சா? பிரியதர்ஷினி, நீங்க குறிப்பது போலதான் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயில், அதாவது உலக புகழ்பெற்ற கோயில்ல மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அயோத்தியில நடைபெறக்கூடிய ராமர் கோயில் கும்பாபிஷேகத்தை நேரடியா காண இருந்தாங்க. இந்த பகுதியில் அமர்ந்து மக்களுடனும் பாஜகவுடனும் அமர்ந்து நேரடியா காண இருந்தாங்க. இதற்காக இந்த பகுதியில் பிரம்மாண்ட LED திரை அமைக்கப்பட்டிருந்தது. இந்த திரைக்கு போலீசாரிடமும் அந்த பகுதியை சார்ந்த VO, அதாவது ரெவென்யூ ஆபீசரிடமும் அனுமதி வாங்கல. இதனால இந்த திரையை உடனடியா அப்புறப்படுத்தணும்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த LED திரை உரிமையாளர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதனால அந்த திரையை முழுமையா திரையை போடப்பட்ட திரையை போலீசார் சொன்னதுனால அந்த திரையை அந்த ஊழியர்கள் அப்புறப்படுத்த பணியில இப்ப ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனா இருந்தும் அந்த திரையை அந்த ஊழியர்கள் அப்புறப்படுத்த பணியில் ஈடுபட்டாலும் பாஜகவினர் அந்த திரையை அப்புறப்படுத்தாத, நாங்க காவல்துறையினரிடம் பேசிட்டு இருக்கோம், அனுமதி கிடைச்சிரும், உடனே நம்ம நேரடி ஒளிபரப்ப இங்க பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த திரை உரிமையாளர்களிடம் சொல்லிட்டு இருக்காங்க. பிரியதர்ஷினி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி இஸ்மாயில். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7667766266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.